நீங்கள் தொடர வேணும். கடகராசிக்கு எப்படி ஐயா புதிய புத்தாண்டு எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு? புத்தாண்டை விட கிரகங்களுடைய தன்மை கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். எல்லாம் பலமா இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் நன்மை பெறலாம். ஆமாம் ஐயா, நல்லது. இப்போ முயற்சியோட இருக்கிறோம். ஐயா சொல்லும்போது இன்னும் உற்சாகம் கொடுக்குறது. வாணிமோகன், உங்களுக்கு இன்னும் உற்சாகமான வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். பாம்பு யாராவது நேரத்திற்கு அனைத்து மிந்தவமே காலத்தை போக்காது வேலைக்கு வாப்போம். தீர நேரம் வந்து எங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த நேரத்தையும் கஷ்டப்படுத்தாது. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் இப்ப இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கிறது. எல்லா ராசிகளுக்கும் அப்படி ஐயா? சில ராசிகளுக்கு சுக்கிரனுடைய உச்சத்தினாலே வரவு கூட்டியிருக்கு. சில ராசிகளுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, வாசிப்போமா. சில ராசிகளுக்கு கிரகங்களுடைய தன்மை பலமாக இருக்கிறதுனால இந்த வரவு செலவு எல்லாம் அப்படி அண்டி கொட்டி கிடக்கும். நல்ல யோகங்கள், போகங்கள், சுகங்கள் நாங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணி கொண்டா சரி. கந்தாய பலன் வந்து பிறகு நாங்கள் மேட ராசிக்கு பார்த்தால் 8 ஆதாயம், விரயம் 14. சரிங்களா? இடவ ராசிக்கு 2, விரயம் 8. மிதுன ராசிக்கு 5 வருமானம், 5 செலவு. கர்க்கட ராசிக்கு 5 வருமானம், 11 செலவு. சிம்ம ராசிக்கு 2 வருமானம், 14 செலவு. கன்னி ராசிக்கு 5 வருமானம், 5 செலவு. துலா ராசிக்கு 2 வருமானம், 8 செலவு. விருச்சிக ராசிக்கு 8 வருமானம், 14 செலவு. தனு ராசிக்கு 11 வருமானம், 5 செலவு. மகர ராசிக்கு 14 வரவு, 14 செலவு. கும்பராசிக்கு 14 வரவு, 14 செலவு. மீன ராசிக்கு 11 வரவு, 5 செலவு. செலவா இருந்தாலும் நல்ல செலவுகள். ஒரு வீடு வாங்கும் போது செலவழிக்கத்தானேமா வேணும். உண்மை. கடைக்கு போற நல்ல வைரத்தோடு வீட்டுக்காரர் வாங்கி தராரு, வைர நெக்லஸ் வாங்கி தராருன்னா செலவுதான். அதை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். நல்ல வழியில செலவழிக்கிறது வரவேற்றுக் கொள்வோம். ஆகவே இப்ப கிரகங்களாலே கெட்ட செலவுகள் அப்படி ஒன்றும் வராது, நல்லே வரும். பயப்பட தேவை. யாரும் வரா, நான் பாபம் பேசு. தர்மாயாவை காணவில்லை, அவரை காண. இப்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா நடந்து. நேற்று பார்த்த நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா நடந்து வந்து நேற்று எனக்கு ஒரு கல்யாணம் விதமா சிறப்பான கல்யாணம். நேற்றையா? இங்க வெம்படியில தான் ரொம்ப சிறப்பா இருந்தது. பொண்ணும் மாப்பிளையும் நல்ல வடி. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. சிறப்பு கல்யாணம். குறிப்பிட்ட நேரத்துல மண்டபத்துல ஜனங்கள் வந்து நல்ல சந்தோஷமா இருந்து. அதாவதுமா, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் போல் கவலையா உட்காரக்கூடாது. என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்ன கூப்பிடும் போது அங்க வந்து நான் சோகமா உட்கார்ந்து இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க வேணும். என்ன அதுக்குத்தானே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் தான் இந்த கேமராவும் டெலிபோனை கையில வச்சு வந்து செல்ஃபி அப்படி எடுக்கிற. அந்த காலத்துல அப்படி ஒன்று இல்ல தானே. அதுதான். ஆமா. என்ன ஒன்றுல குமுதம் இருக்கும், அப்படியே ஆனந்த விட இருக்கும், ஏதாவது ஒரு புத்தக கையில இருக்கும். அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு ஒரு பக்கத்தையே பிறகு. இப்ப எல்லாமே மறைந்து விட்டது. இப்ப ஆக்களும் தேவை இல்லாம போச்சு. ஆக்களும் தேவை இல்லாம போச்சு. சித்திரை வருஷம் அப்ப சனிக்கிழமை இரவா ஐயா பிறக்கின்றது? சனிக்கிழமை சாயந்தரம் தான் அம்மா. ஆனாலும் அதுல எனக்கு என்ன கேட்டால் அடுத்த நாள் கொண்டாடுவதுதான் சிறப்பு. காரணம், ஞாயிற்றுக்கிழமையா இந்த சூரியன் பழைய சூரியனாத்தான் இருப்பார். புது வருஷம் பிறந்து உதிக்கோடும் தானே. உதிக்கின்ற செய்தது உச்ச திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த சூரியன் மேஷ ராசிக்கு வந்துட்டாரா என்பது கேள்வி. சாயம் சந்தியா காலம் மறையிற நேரம்.
ம் ஆனா எல்லாரும் சொல்றாங்க 13ஆம் தேதி இங்கேயும் கொண்டாடலாம், நாளைக்கும் கொண்டாடலாம், வாரக்கிழமையும் நல்ல லீவு நாள் போட்டு கொண்டாடலாம். கொண்டாடலாம். அது வேறு. ஆ ஆனால் விஷுக்கணி என்பது மலையாளத்தில் ஒரு கருத்து. ம் காலையில எழும்பும் போது முடிவளம் சொல்லுவாங்கிறாரு. ம் அப்ப நீங்க முடிவளவு செய்யும் போது காலையில சூரியன் நல்லா உதிப்பார். அந்த உதிக்கின்ற காலை நேரத்திலே பறவை இனங்கள் சத்தம் போடும். என்ன ம் உணவு தேடுவதற்கு அதுகள் பறக்கிற நேரம் தூளிகா மூட்டம். அந்த நேரத்திலே மருத்து நீரை வச்சு நீராடி குடிச்சு விபூதி விளக்கெல்லாம் ஏற்றி பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணி கை விசேஷம் வாங்கி நல்ல வடபாயசம் சாப்பிட்டு அந்த நாளை சந்தோஷமாக கழிப்பதுதான் விஷுக்கடி புது வருஷம். யாரும் வராங்க, நான் பாப்போம், பேசுவோம். சரி, ஆ வரலாம். அந்நேரம் இதுக்கு முன்னாடி வந்து போன சிவதர்சனி அவர்கள் ஐயா 24வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். 24 சொல்லும் போது 6ஆம் நம்பர்ல வருது. 6 எப்பவுமே 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6 6 சொல்றதம்மா சுக்கிரன் நம்பர் 24வது ஆண்டு. சரி, 6 ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வருஷம் அவங்களுக்கு அனைத்து செல்வத்தும் வரட்டும். வீடு இல்லாட்டி நல்ல புது வீடு வாங்கி கிரகவசதிங்க. சரி, நன்றி. இப்போ வரும் நகுலவதி அவர்கள் தனது பேரனை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவரது பேரனின் இன்று பிறந்த நாள், முதலாவது பிறந்த நாள். ஆகவே இன்று நாளை எடுத்து வரும் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். உறவுகள் வரலாம். நேரம் 9:05 ஆன்மீக பாலத்தை தொடர்ந்து வாழ்த்து நேரம் இருக்கின்றது. உங்கள் பக்கம் உள்ள கேள்விகளை இணைத்துக் கொள்ளலாம். அப்போ இனி இந்த வியாழன் மாற போற மே மாசம் 1ஆம் வெடிய காலை மாறுற நேரம் அவர் கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள கால் வைக்க போறார். இடவராசி. அந்த இடவராசிக்குள்ள கால் வைக்கிற நேரம் புரண்ட மனையானத்தினால எப்பவுமே இந்த ராஜாக்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. தெரியும் தானேமா, இந்தியாவில இருந்து ஒரு ராஜா வந்தால் லண்டனுக்கு இங்க வரவேற்பு கொடுப்பாங்க. இங்கே இருந்து ஒரு ராஜா ராணி போனால் அவங்க குதிரை முன்னுக்கு நல்ல ஜட்கா மாதிரி குதிரை ஓட்டி யானை எல்லா படைசூழ அவங்களே வரவேற்பு கொடுப்பாங்க. என்ன, ஆனால் அவங்களுக்குள்ள ஊர் பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள் இருக்கும். ஆனால் இந்த வரவேற்பு என்பது ஒரு சிறப்பாக செய்வார். அது போல இந்த இடவராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தன யோகம் ஏற்படுது. 2 பேரும் வீடு மாறி வர போறாங்க. அதனால என்ன, நீங்க எனக்கு 10 ரூபா கொடுத்தா பக்கத்தில் உள்ளவங்க 50 ரூபா கொடுப்பாங்க. அப்ப இடவராசிக்காரர்களுக்கு நல்லம், விடபத்துக்கு நல்லம், கன்னிக்கு நல்லம். மொத்தத்துல பார்த்தால் 2 பேரும் பரிவர்த்தனமாக இருப்பதினாலே இந்த 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலம். சரி, நல்லது. யாரும் வராங்க, நான் பார்ப்போம். சுப்பிரமணியன் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார் குரு வியாழமாட்டது. நன்றி நன்றி நன்றி. வாங்கோ பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ. வணக்கம் வாணியக்கா. உடம்பு ஏலாது, அதனால நான் பெட்டிலியா எழும்ப இல்லை. யார் ராதிகா? நான் யாருன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன ஆச்சு? இல்ல, அது குரல் இல்லாம அடைச்சிட்டு வாணியக்கா. எல்லாம் இருக்கு. பொங்கல் வந்து சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். பொங்கல் ஜனவரியில போயிட்டு சித்திரை வருஷம் புறப்பா. சித்திரை வருஷம் பொங்கல். சித்திரை வருஷம். சரி, சனிக்கிழமை பின்னரம் பிறக்குது, ஞாயிறு கொண்டாடிட்டான். இந்த ஐயா உங்களுக்கு வைத்தியம் காட்டுறார். என்ன ஐயா அது? பச்சை இது ஒரு மருந்து தடவிட்டீங்கன்னா தலையிடி காய்ச்சல் படியெல்லாம் போயிடும். என்ன பேருன்னு சொன்னதானே? தடவல் அமர்தாஞ்சனம். அமர்தாஞ்சனம்.
சரி, அமிர்தாஞ்சன் தடவுங்கள், உடனடியாக எல்லாம் ஓடிவிடும். சர்வரோக நிவாரணி. நிவாரணி. நிவாரணம் சொல்லணும். நிவாரணம் சொல்ல நிவாரணி. மருத்து நீர் எடுத்துத்தான் சித்திர பொங்கல் இதன்றோமா இல்லாட்டி எடுக்காம விடலாமா ஐயா? நீங்க இந்த பொங்கலை விட்டுடுங்க. எது சித்திர வரிசை பிறப்பு பொங்கல்ன்றது நாங்க தைப்பொங்கலை தானே. சித்திர வருஷ பிறப்பு தைப்பொங்கல். சித்திர வருஷ பிறப்பு வந்து மருத்து நீர் எடுத்துத்தான் செய்யணுமா? எடுத்தா நல்லது. தெரிஞ்சு தொட்டாலும் தீ சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். மருத்து நீர் நீங்க விரும்பி எடுத்தாலும் நல்லது, விரும்பாமல் விட்டாலும் குற்றம். சரி, நன்றி. நன்றி ஐயா. நன்றி வணக்கம். இப்ப சில நாடுகள்ல சில ஊர்களிலே கோவில் இல்லை அம்மா. சில ஊர்கள் எல்லாம் கோவிலே கிடையாது. அவங்க பாவம் தங்கள் வீட்டுக்குள்ளேயே விளக்கு வச்சு சாமி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மருத்து நீர் போடுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுல உள்ள ஏலக்காயோ ஜாதிக்காயோ 4 பூவையோ தண்ணிக்குள்ள போட்டு குடிச்சா போதும். அது சரி, அது சரியா. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும், அவ்வளவுதான். நன்றி. வணக்கம் மாதா, பினிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அது குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லுங்க. கும்பிடுறாரு ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஓ ஐயா, 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 ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வெரி குட் பாய். முதலாவது பிறந்த நாள் ஐயா அன்றைக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள். வடபாசி வச்சு சாப்பிடு. சொல்லுங்க ஐயா. அங்க சொல்லுங்க, அங்க மேறங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. கும்பிடுங்க. கும்பிட்டு காட்டு, கும்பிட்டு காட்டு, கும்பிட்டு காட்டு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அதில் தட்ட உங்களோட கை தட்டு. குழல் இனிது, யாழ் இனிது, தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் சொல்றது போல அந்த குழந்தை சொல்றது ரொம்ப சந்தோஷம். விசாக நட்சத்திரம் ஐயாவர். அல்ல சிரா முருகப்பெருமானுடைய நட்சத்திரமா. ஓம் ஐயா. கை காட்டு. இனி நல்ல நாட்களா வரட்டும் எல்லாருக்கும். இன்னும் 2-3 நாள்ல சூரிய பகவான் கிரகணத்தை விட்டு வெளியில வந்து ரேவதி அப்புறம் அஸ்வினி பரணி கார்த்திகை குடியாக வருஷம் பறக்க போகிறது. இந்த வருஷம் பறக்கிற நேரம் கேமரா மாத்தி விடுங்க, தலைகளா தெரியும் படங்கள்லாம். வர்ற நேரத்துல இந்த பிறக்கிற வருஷம் புரோதியாக இருந்தாலும் வெண்பாவளியில நல்லா போட்டிருக்கிறார். இந்த லண்டன்ல வந்து நாங்கள் இந்த வருஷம் கொண்டாடுற நேரம் அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் நன்மையான இடத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த வருஷம் வரவேற்று கொண்டு மிருகசீரிஷம் நட்சத்திரமாக வருகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் சஷ்டி விரதம் இப்படியாக கிரகங்கள் மேடு ரவி சாயந்தரம் 4:34 போட்டிருக்கார். விஷு புண்ணிய காலம் காலை 6-8 தொடங்குகிறது. அப்போ 13, 14 கொண்டாடி இறைவனுடைய அருளை பெற்று சஷ்டி சப்தமி என்று சொல்லக்கூடிய 14, அப்புறம் அந்த பக்கத்துல பூராவணி ராம ஜனனம் வரப்போகுது. ஸ்ரீராம நவமி வரப்போகிறது. அவருடைய அவதாரங்களும் ஸ்ரீராம ஜனனமும் வரட்டும். எல்லாரும் சாந்தி அடைய வேணும். கோபதாபங்கள் இல்லாது குடும்பத்திலே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக வரட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். நன்றி. ஈஸ்வரன் வாருங்கள். வணக்கம்.
வணக்கம் வாணியக்கா. வணக்கம் வணக்கம் வாங்க. ஐயா. வணக்கம் உறவுகள் வாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். சித்திர வருஷம் என்று சொல்றது வருகிறது 15ஆம் தேதி 16ஆம் தேதி. இந்த சித்திர வருஷம் புத்தாண்டு என்று சொல்றாங்க. இந்த ஆடி பிறப்பு, தீபாவளி இவைகளெல்லாம் ஒரு நாங்கள் கை கொண்ட நடைமுறையில் இருக்கும் கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல. நான் பல தடவைகள் நான் என்ன இந்த உலகம், தமிழ் உலகம், சைவ உலகம் சொல்லுது, இவைகள் வெறும் சடங்குகள் அல்ல. தமிழனின் முன்னோரி அறிவியல் கலை, அறிவியல் என்ற விஞ்ஞானம், தமிழனின் அறிவியலை இதில் காணலாம். நான் முன்னத்தைய நிகழ்ச்சியிலும் கூறினேன், சோதிடத்தை வைத்துக் கொண்டு சொக்கு சொதிலென்று கலைத்துக் கொண்டு சரித்திரங்களையும் புராணங்களையும் கூறிக்கொண்டு இருப்பது ஒரு பக்கம். அதன் உண்மை, அதாவது அவர்கள் பூமியை முழுதாக கொண்டு அதை மத்தியமமாக வைத்துக் கொண்டு சோதிடம் சொன்ன காலம் ஒரு பக்கம், சூரியனை மையமாக வைத்து கிரக நிலைகளை கணித்து அதற்குரிய விசேஷங்கள் சடங்குகளை ஆதி காலத்திலேயே தமிழன் கூறிவிட்டான். அது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தெரிந்தவர்களுக்கு ஒரு ஒரு மங்கள் நிலையை இந்த ஆரியர்கள், இந்த பிராமணர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். உண்மையில் தமிழன் சைவன் அவர்களுடைய விஷயங்களை முழுதாக அறியும் முன் ஒரு கலக்கம் செய்த ஒரு குலம்தான் இந்த பிராமண குலம். அவர்களுக்கு கோயில் இல்லை, ஆரம்பத்தில் சிலை வழிபாடும் இல்லை. இங்கு வந்து தமிழ் சைவர்களை கண்டு அதற்குள் எப்படி பிழைக்க வேண்டும் என்பதை கையேற்று அவர்கள் அதை திரிவடைய செய்து வந்த புராண கதைகள் தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கும் சடங்குகளும் விசேஷங்களும் கிரக நிலைகளும் பாதக சாதக நிலைகளும். இதுதான் உண்மை, மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. நான் கூறிய சடங்குகள், சூரியன் எப்போதும் வாணியக்கா எந்த திசையில் உதிக்கும்? கிழக்கில் உதிக்கும். ஆனால் ஒரு வருட வாழ்வில் அந்த சூரியன் கிழக்கில், சரியாக கிழக்கில் தான் உதிக்கும். இதுதான் உண்மை. ஆனால் சரியா கிழக்கு திசையில் இருப்பதில்லை. குறுகிய காலத்துக்கு கிழக்கில் இருக்கும். அது மூவ் பண்ணி கொண்டிருக்கும், வடதிசை நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்கும். திரும்ப அங்கிருந்து திரும்ப தென் திசையை நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்கும். அதாவது வடகிழக்கும் தென்கிழக்குக்கும் அப்பால் செல்லாது. இதற்குள் தான் அது ரேஞ்ச், அந்த சூரியன் மூவிங் அசைவுகள், இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். இப்படி அது ஒவ்வொரு பொசிஷனும், கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, இந்த 3 பொசிஷனுக்கும் அந்த சூரியன் மூவ் பண்ணி கொண்டிருக்கும் ஸ்தானங்களில் வந்து நிற்கும் இடங்கள் தான் இந்த புத்தாண்டும் ஆடிப்பிறப்பும் தீபாவளியும் நாங்கள் கொண்டாடுவது. வடகிழக்கு பொசிஷனுக்கு போன அதே பொசிஷன்ல தான் ஆடிப்பிறப்பு என்று சொல்லுது. திரும்ப இங்க கீழே சவுத் ஈஸ்ட் தென் கிழக்குக்கு பொசிஷன்ல வரும் பொழுதுதான் தை 1ஆம் தேதி பொங்கல். சரியா கிழக்கு திசையில் இருக்கும் பொழுது ஐப்பசி தீபாவளி. எனவே அந்த சூரியனை வைத்துக்கொண்டு, சூரியன் நிலையங்களை கொண்டுதான் தமிழன் இந்த சடங்குகளையும் இந்த கொண்டாட்டங்களையும் வைத்தான். அதற்கு பின்பு வந்த இந்த ஆரிய கூட்டம் ஆசுரனை கொண்டது, போர் புரிஞ்சது, வெற்றி கொண்டது, அப்படி இப்படியெல்லாம் ஒவ்வொரு
இந்த விசேஷங்களுக்கும் புராணங்களை கூறி மயக்கி வைத்திருக்கிறார்கள். மற்றது இந்த கிழமைகள் எல்லாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, மற்றது ராகுவும் கேதுவும் அது நிழல் கிரகங்கள் என்று சொல்வது தானே. இப்ப நான் இன்னொரு இது சொல்ல வந்தேன், என்ன இப்ப சொன்ன விஷயங்கள் ஒன்று சொல்ல வந்தேன், தவற விட்டுட்டு ஞாபகம் வருவதில்லை. எனவே சித்திர வருஷம் என்று சொல்றாங்க, தமிழ் வருஷம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்றார்கள். அதுக்குள்ள அது 13 14 14 15 அது இந்த சாத்திரி மாறும் பொங்கலும். ஒரு சூரியன் ஒரு பூமி, அதற்குள்ள என்ன 2 விதமான நாடுகள். என்ன விளையாட்டு தெரியுது இல்லை. இதுதான் எங்களை ஒரு 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 பொய்யான ஒரு இருட்டுக்குள்ள போட்டு அசைய வச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். எனவே நாங்கள் சரியானது எதண்டத்தை கண்டுபிடிப்போம், அதை ஒன்றையே செய்வோம். இது ஒவ்வொரு வருடமும் நடக்கும் விளையாட்டு. இது ஒரு சைவ தமிழ் ஒரு 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 குழு இதனை தீர்மானிக்க வேண்டும். படித்தவர்கள் தீர்மானித்து உண்மையை சொல்ல வேண்டும். உங்களைப் போல பரம ஏழைகள் அதை பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் அக்கா. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாடம். எத்தனை வாரம்னு நீங்களே சொல்லு. 529 ஐயா. ரொம்ப நல்லது. இத்தனை நாளும் 529 நாளிலும் தொடர்ந்து எங்களோட பயணித்த எல்லா நல்ல உள்ளங்கள், விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு வருகின்ற புதுவர வாழ்த்துக்களை தெரிவித்துக் சீரும் சிறப்புமாக இந்த திங்கட்கிழமை தோறும் காலையிலே இப்ப நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களே. நம்ம முந்தி 8:30 ஆரம்பிச்சீங்க, 8 மணி சிந்தனையும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து வரிசையாக இறைவனுடைய நாமத்தை சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய நேரம் காத்திருக்க வேணும். பஸ் ஸ்டாண்ட்ல போனா பஸ் வரும் வரைக்கும் காத்திருக்கிறோம். என்ன சில நேரம் லேட் ஆகும், சில நேரம் டைமுக்கு வரும். பிளைனும் அப்படித்தான். அதுபோல இந்த ஆன்மீக என்று சொல்லக்கூடிய நான் நேரத்துக்கு வந்துடுவேன். ஆனாலும் எல்லாத்தையும் இடம் கொடுக்கணும். ஆமா, ஒரு நாள் தனித்தது தோப்பாகாடும். எல்லாரும் கலக்கணும். வேப்பெண்ணையும் வேணும், வேப்ப மரம் வேணும், கடுக்கா மரம் இருக்கணும், நல்ல மல்லிகைப்பூ மரம் இருக்கணும். அதுதான் பூங்காவனம்னு சொல்வது. அதுல என்ன இருக்கும்? கசக்கிற மரம் இருக்கும், இனிக்கிற மரம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நாங்கள் செல்ல வேணும். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல புதுவர வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஸ்ரீராம நவமி வருது. இப்போ ஸ்ரீராம நவமி ஜனவரி 16, 17, 18 உலகம் பூரா கொண்டாடுகிறார்கள். அதிலேயும் இப்போது மோடி ஐயா அவர்கள் திறந்து வைத்த ஸ்ரீராமர் கோயில்ல சொல்ல முடியாத அளவுல பெரிய உற்சவமாக செய்கிறார்கள். அதுங்களுக்கும் நாங்கள் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேரம் 9:22. வாருங்கள், இன்னும் தொடர்ந்து நாம் பேசுவோம். அப்போ இந்த கிரக மாற்றங்களினாலே, குரு மாற்றங்களினாலே சுக்ர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகமாக இந்த வருஷங்கள் எல்லாம் அமைந்து நாமங்கள் என்னத்தை பேர் வச்சாலும் சாக்லேட்டு ஒரே இனிப்பா தான் இருக்கும், பேர் தான் வித்தியாசம். ஒரு பேரை வச்சு சாக்லேட் விற்கிற மாதிரி, டொஃபி விற்கிற மாதிரி இந்த வருஷங்கள் பிறந்து கொண்டுதான் வருஷா வருஷம் மேடராசியில சூரியன் இருக்கத்தான் செய்யுது. இடவராசியில வரும்போது புது வருஷம்னு சொல்றது. மேடராசி இடவராசியிலே அந்தந்த கிரகங்கள் இருக்கிற நேரம் அந்தந்த உச்சத்தன்மை தருவதனாலே நாடு நலம் பெற வேணும், குடும்பம் நலம் பெற வேணும். அதனாலதான் வான்முயில் வளாது மையன்னு பாடுறாங்க. மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை. அவன் மன்னன் எப்படியா இருந்தாலும் கொள்ளை அடிச்சாலும் பரவாயில்லையா, வான்முயில் வளாது மையம் மன்னன் கோன்முறை அரசு
அவன் இப்படிதான் இந்த கோட் நல்ல சாட்சியாக நின்று சத்தியம் வத தர்மம் சர என்று சொல்லக்கூடியதை இந்த மன்னன் செய்து வர, அதுபோல இந்த சூரியனாகப்பட்டவர் பாடராசியில சிறப்பாக வர்றாங்க. மக்களுக்கு எல்லாம் சாந்தி சமாதானம். இப்ப பாருங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டவர்கள் இன்று சுகமாக பெரிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து சந்தோஷமாக இருப்பார்கள். இவர்களுக்கு கூட இப்படி ஒரு நேரம் வருமா என்பதை நான் அன்றே கணித்து அவங்களுக்கு சொன்னேன். சுக்கிரனை விடாம கும்பிடுங்கன்னு. அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போற நேரம் புருஷனும் கொண்டாடி விழுந்து கும்பிடுறாங்க. ஐயா, எங்க கையில ஒன்றும் இல்லை, உங்களோட சுக்கிர பகவான் தான் எனக்கு இந்த புதுமனை அமைத்து தந்தார். அப்ப பாருங்க, நம்பிக்கை, நம்ப வேணும். எதானாலும் நம்பினால்தான் நல்லது நடக்கும். அதை அப்பா அம்மாவை நம்பு, அடி மனைவியை பெண்டாச்சி நம்பு. அவதான் அவனை நிச்சய சமைச்சு போடுறான். அவளை நம்பு. நீ யாரா ஒரு ஆள் நம்பணும். அப்பதான், அதனாலதான் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், யாரும் வரா நான் பார்ப்போம், இல்லாட்டி நாங்க நிறைய செய்வோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. வர்றவங்களுக்கு இடம் நேரம் 9:25 இணையும் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். பார்ப்போம். நாங்கள் இந்த கிரகங்களுடைய கட்டாயமாக இந்த மருத்துவ நீர் வணக்கம் ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். சூரிய கிரணத்தை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். வருஷப்பிறக்கிறதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்களும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நன்றி நன்றி. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கு. சொல்லுங்க ஐயா. இயேசு கிறிஸ்து பெருமாள் பிறக்கிற நேரம் வானத்திலே ஒரு வால் நட்சத்திரம் வந்ததாக உங்களோட கதையில வருது. ஆமாம் ஆமாம். வந்து இந்த இடத்திலே இருக்கிறார் இறைவன் என்பதை இந்த வால் நட்சத்திரம் காட்டுவது போல இன்று முதலாகிய ஒரு 15-20 நாள்ல ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகிறது. அப்படி அந்த வால் நட்சத்திரங்கள் வந்து வருவதனாலே மறுபடியும் ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அந்த செய்தியை அது எந்த நாடுன்னு சொல்ல முடியாது. அந்த வால் நட்சத்திரனுடைய பார்வையாலே நாட்டுக்கு உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகான், எந்த மதமானாலும் பரவாயில்லை, நல்லவர் ஒருவர் உதிக்க இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அன்பாக தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. செய்தியை தந்த உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நன்றி நன்றி. வணக்கம். என்ன நிறம் ஐயா இந்த வருஷம்? என்ன நிறம், என்ன கலர்? இந்த வருஷமா இந்த பஞ்சாங்க கணக்குப்படி தெரியும் தானே, லண்டன்ல ஒரு நேரம் இலங்கையில ஒரு நேரம் அப்படின்னு போட்டதுனாலே இவர்கள் நீல கலர்னு ஒரு ஆள் சொல்றார். ஆனா இவ்வளவும் கணிக்கப்படுவதெல்லாம் யாழ்ப்பாணத்துல தான் இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்படுவது, சரிங்களா? லண்டன்லயும் கணிக்கப்படுது. அப்படி போற நேரம் இவங்க சொல்றாங்க நீலக்கல் புஷ்பராகம் போடுங்க. ஆனால் பவளம்தான் இந்த வருஷத்துல சிறப்பான ஒரு இதை கொடுக்கக்கூடியது. காரணம், செவ்வாய் பகவான், அதாவது இவங்க ஏன் இந்த கல்லுகளை போடுறாங்கன்னா என்னென்ன கிழமையில வருஷம் பிறக்குதோ அன்னைக்குதான் கொடுப்பாங்க. பவளம் போடலாம், அப்படி இல்லாட்டி மாணிக்கம். இது 2 கல்லுதான் சிறப்பான பலனை தரும். அவை நல்ல நல்ல கல்ல விட்டுட்டு இப்ப உடுப்பு அன்னைக்குள்ள என்ன கலர்ல போடலாம்? அந்த கலர் உடுப்பு வந்து நீலமும் சிவப்பும் கலந்த கலர் சிவப்பு. இன்னைக்கு பாருங்க, நானும் ஒரு கலர் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு பழக்கம், பின்னுக்குள்ள ரோஜா பூக்கள் அந்த மலர்கள் ஒரு கலரா. அது இந்த கலர்கள்ல சிகப்பானதுன்னா மாணிக்கம் வந்து ரோஸ் கலர். ரோஸ் கலர் சாரியில ஒரு சின்னதா நீல கரையை வச்சு போடலாம். அதான் வசதி உள்ளவர்கள் மாணிக்கங்கள் வைரக்கல் எல்லாம் போடலாம். இல்லாதவர்கள், இப்போ வசதி இல்லாதவர்கள் நல்ல
ரோஸ் கலர்ல போடலாம், ரெட் சிகப்பு போடலாம், மஞ்சளும் பச்சையும் கலந்து போடலாம். இந்த கலர்கள் எல்லாமா தலைக்கு புத்திய கொடுக்கக்கூடியது இந்த எழுத்துக்கள். எண்ணும் எழுத்து கண்ணால் தகவல் போல இந்த எழுத்துக்களும் இந்த கலர்களும் இந்த வருஷத்திலே நான் எல்லாம் ரோஸ் கலர்ல தான் எடுத்து போடுவேன். இன்னைக்கு அதை எடுத்தா ஆரம்பிச்சிட்டேன் ரோஸை. ஆனா இது ஒரு கலர் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், சாக்லேட் கலர் மாதிரி. ஆனாலும் நாங்கள் பாவிக்கிற கலர்கள் எண்ணும் எழுத்து கண்ணனத்தரும் நாம பாவிக்கிற கலர்களும் எங்களுக்கு மனதிலே சில நேரம் நல்ல திடமான சங்கல்பத்தை கொண்டும் திடமான ஒரு செயல்பாட்டை தரும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. இந்த நிகழ்ச்சியில கொண்டு பேசிய அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிறக்கிற வருஷம் நல்லா பிறக்கட்டும் என்று சொல்லி ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை தனியேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வாள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாரும் சொல்லி நடாமோகனுக்கும் இந்த நிகழ்ச்சியை காலையில தொடங்கி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நல்ல அன்புள்ளவர்களுக்கும் பிறக்கிற வருஷம் நல்லா பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கை விசேஷமாக இப்படியே தந்து நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேவமாக இருக்கிறது சொல்லி நன்றி 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 நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் இணைந்திருந்த நேரம் இன்று வாரம் 529 இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம்.